யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதிலே 10 - 14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். ஹல்லேலூயா. அடிப்படையாக இன்றைக்கு அவர் ஏதோ ஒன்றை தர விரும்புகிறார். அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்று செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னால், 6ஆம் மணியிலே அற்புதம். இந்த அற்புதம் எப்போ நடக்குது அப்படின்னா 6வது மணியிலே. 6ஆம் மணியிலே அற்புதம். ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? குறிப்பாக ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கிணற்றருகிலே வருகிறார். அவர் வந்து உட்கார்ந்திருக்கிற அந்த நேரம் 6ஆம் மணி வேளையாயிருந்தது என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது அந்த 6ஆம் மணி வேளை அப்படின்றது நம்முடைய கணக்குப்படி என்ன தெரியுமா? 12, அப்படித்தானே? அது எதுக்கு, யூதர்களுக்கு அது எது குறிக்குது அப்படின்னா, ஒன்றின் துவக்கம் ஒன்றின் முடிவு. நமக்கு கூட அப்படிதான், அப்படித்தானே? இப்போ 12வது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளி பருவம், பள்ளி படிப்பு முடியுது, கல்லூரி படிப்பு தொடங்குது, அப்படித்தானே? ஸோ 12 மணி அது நூன், அதுக்கப்புறம் ஒரு பகல் பொழுது முடிந்து மதியானம் என்ன செய்யுது? துவங்குது, அப்படித்தானே? அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் செய்ய போகிற கிரியை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சில காரியங்களை முடித்து சில காரியங்களை துவக்க போகிறது. அல்லேலூயா. எவைகளை உங்கள் வாழ்க்கையிலே அவர் முடிக்க வேண்டுமோ அவைகளை முடித்து, எவைகளை புதிதாய் துவக்க வேண்டுமோ அவைகளை துவக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமானது. ஆரம்பத்தில், துவக்கத்தில் ஒரு ஸ்திரீ, முடிவிலே ஒரு புருஷன், அப்படிதானே? ஆரம்பத்திலே குடத்தை சுமந்து கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ, முடிவிலே குமாரனை சுமந்து கொண்டு வந்த ஒரு புருஷன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அந்த கேள்வி எப்படி எழும்பி இருக்குன்னா, எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? இந்த கிணறு யாருடையது? யாக்கோபுடையது. அதாவது நீங்கள் போன வாரம் நான் செய்தியில் சொன்னேன், யாக்கோபுட்ட ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் சுதந்திரமாக தருகிறேன். நம்மகிட்ட இருக்கிற வேத தரவுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாக்கோபு கிணறு தோண்டினதாக எங்கேயும் இல்லை. ஸோ கிணறு யார் தோண்டினா? முதல்ல யார் தோண்டினா? ஆபிரகாம் தான் தோண்டினார். ஆபிரகாம் தோண்டின துறவுகளை சத்துருக்கள் மூடி போட்டிருந்தாங்க. அவைகளை மறுபடியுமாக தோண்டினது ஈசாக்கு. யாக்கோபு துறவு தோண்டினதாக வேதத்திலே இல்லை. யோசேப்பின் கிணறு நீ ஏன் சொல்லலை? ஏன்னா முற்பிதாக்கள்னு சொல்றது 3 பேரோட என்ன செஞ்சிருந்தாங்க? முடிஞ்சிருது. ஏன்னா யோசேப்புடைய வரலாறு வேற எங்கேயோ ஒரு இடத்துல துவங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு பேச்சுக்கு இது யாக்கோபின் கிணறு என்று சொன்னால், நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரிஜினலா தோணுனது யாரு? ஆபிரகாம் தோணினாரு. அதை சத்துருக்கள் மண்ணை மூடிட்டாங்க. அவருடைய பிள்ளையாகி ஈசாக்கு என்ன பண்ணாரு? அதை திரும்பமா தோண்டி எடுத்துட்டாரு. இப்போ அதை
அடுத்த சுதந்திரவாளியா இருக்கிற அந்த வழியில வர்ற அடுத்த ஆள் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபு இப்போ அதை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சொத்தா வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் ஒரு பூட்டனாருடைய சொத்து. ஆனா இப்போ பேரனுடைய மகன் அதை அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் சொத்து அது? இப்போ யார் அனுபவிக்கிறான்னு அவன் சொத்து, அப்படித்தானே? அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கலாத்தியர்ல ஒரு வசனம் இருக்கு, 3 அதிகாரத்துல 14வது வசனம். 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காகவே இந்த சம்பவம் எழுதப்பட்டது போல இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்ம இதில் ஒரு சின்ன ஸ்டடி ஒன்று செய்ய போகிறோம். முடிவாக நான் ஒரு 4 காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்ல போகிறேன். அவைகளைத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே செய்ய போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த ஸ்திரீ அவ கேட்கிறா, 4ஆம் அதிகாரம் யோவான் 4:12, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அதாவது ஏன் யூதர்கள் இந்த சமாரியருடனே சம்பந்தம் கலவாது இருந்தார்கள் என்பதற்கு ஒரு வேத சரித்திரம் இருக்கிறது. அதாவது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21, 23 நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க, அதை கூட வாசிக்க வேண்டாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் பெரிய பாவத்தை செய்தார்கள். பெரிய பாவத்தை செய்தார்கள். வாசிங்கன்னா அதில் அப்படி இருக்கு. அவங்க ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். பெரிய பாவத்தை செய்தார்கள். 21 வாசிங்க. இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தையும் செய்ய பண்ணினான். பாத்தீங்களா? சோ இது அதாவது யூனிட்டி, எல்லாரும் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேலாய் இருந்தது. இப்போ பிரிவினை அடைந்து வடக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் என்று மாறிவிட்டது. வடக்கு மாகாணம் இஸ்ரவேலாக சமாரியாவை தலைநகராக கொண்டு இயங்குகிறது. தெற்கு மாகாணம் என்று சொல்வது யூதாவாகவும் அது எருசலேமை தலைநகரமாக வச்சு இயங்குகிறது. சரியா? இந்த நாட்களிலே அசீரியா ராஜா, அவனுடைய பேர் கூட இருக்கு, சல்மனாசர். அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா 24ஆம் வசனத்துல, அதாவது 2 ராஜாக்கள் 17:24 அவன் என்ன பண்ணுகிறான்னா, இஸ்ரவேலை பிடிச்சிட்டு இஸ்ரவேலை கையகப்படுத்தி விட்டுட்டு அவன் என்ன செய்யறான்னா, அந்த தலைநகரில் இருந்த எல்லா ஜனங்களையும் வேற இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறான். நிர்பந்தமா செய்கிறான். பை ஃபோர்ஸ். ஒரு இவாக்குவேஷன் பை ஃபோர்ஸ். கட்டளையிட்டு நிர்பந்தமாக ஒரு இடத்துல இருந்து அவங்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு என்ன பண்ணிக்கா தெரியுமா, சமாரியாவிலே குடியமர்த்தி விட்டான். அப்ப அங்க குடியமர்ந்து இருக்கிறவர்கள், சமாரியாவின் குடிகள் என்று குடியமர்த்தப்பட்டவங்கெல்லாம் ஏதோ விரும்பி அந்த இடத்துக்கு என்ன செய்யல, வரல. நிர்பந்தித்து அங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அந்த நிர்பந்தத்திலே வந்த ஜனங்களை இந்த யூதர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, கலப்புள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கறாங்க. அதனாலதான் இவங்க என்ன செய்யல, யூதர்கள் அவர்களோடு சமாரியரோடு சம்பந்தம் கலக்கவில்லை. அது மாத்திரம் இல்லை, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த எல்லைக்குள்ளே என்ன செய்யல, போகல. சமாரியா தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சமாரியாவின் குறுக்கே என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து போக மாட்டாங்க, சுற்றி தானே பண்ணுவாங்க, போவாங்க. They were too religious. அவங்க அவ்வளவு பரிசுத்தவான்களாக தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, காண்பித்து கொண்டார்கள். அங்கெல்லாம் போகக்கூடாது, ஐயோ பாவிகள் இருக்கிற இடம், அங்க கலப்பான ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற சூழ்நிலையை அவங்க விரும்பி என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. நீங்க கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிற ஆள்னு கேளுங்க, பிரதர் நீங்க ரொம்ப விரும்பி தான் இந்த இடத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவார் அவரு? ஒரு வியாதியோட இருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ ரொம்ப விரும்பி தான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கியாப்பா,
இன்னைக்கு இரவு ஆண்டவர் யாரோடு பேசுகிறார் சொன்னால், சில நிர்பந்தங்கள் உன்னை ஒரு சூழ்நிலையிலே அகப்பட வைத்திருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா. You are into a situation, but you did not do anything. நீங்க எதையுமே செய்யல. அந்த சூழ்நிலையில் நீங்க அகப்படுவதற்கு நீங்கள் எதையுமே செய்யவில்லை. ஆனால் நிர்பந்தங்கள் உங்களை அங்கே நகர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லைக்குள் இன்றைக்கு இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ஓகே. ஸோ நான் அதுதான் போட்டிருக்கிறேன். ஜீசஸ் ஸ்டெப் இன்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரீச்ட் அவுட் பீப்புள் ஹூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க உண்மையிலேயே கைவிடப்பட்டவர்கள் போல தான். சரியா? என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படின்னா, இயேசு யாக்கோபிலும் பெரியவரா இல்லையா, அதை நிரூபிக்கணும் கண்டிப்பாக இல்லையா? இப்போ யாரோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க யாக்கோபிலும் இயேசு பெரியவராங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பெரியவர் தான். எப்படி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டடி. பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட முடியுமான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு யோசனை பண்ணேன். இப்போ நம்ம டைப் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு யோசேப்பையும் இயேசுவையும் என்ன செய்கிறோம், ஒப்பிட்டு பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி யாக்கோபு ஒப்பிட்டு பார்த்து ஒரு சில குறிப்பை வச்சிருக்கேன் பாருங்க. யாக்கோபு பிந்தி பிறந்தவன், கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? இயேசு பிந்தின ஆதாம், கரெக்டா? அடுத்தபடி என்ன போட்டிருக்கேன்னா, யாக்கோபு கூடாரவாசி, அப்படிதானே? லூக்கா 2:49 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு தம்முடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் தங்கி தாபரித்தார், அப்படிதானே? அவர் சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையோ என்று கேட்டார். இருக்கா அந்த வசனம்? நீங்கள் ஏன் அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். பிரைஸ் தி லார்ட். அவன் கூடாரவாசியா இருக்கிறான். இவர் சொல்லுகிறார், இவர் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இவர் இருக்கிறார். அங்கேயே தங்கிட்டார், அங்கேயே இருந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தேவனோடு போராடி இஸ்ரவேல் என்று நினைக்கப்படுகிறான், மாற்றப்பட்டார். இவர் தேவனோடு போராடி இருக்கிறார் எங்கேயாவது? குமாரனாகிய கிறிஸ்து தேவனோடு போராடினார் எங்கேயாவது? போராடி இருக்கிறார். எங்க போராடி இருக்கிறார்னா, கல்வாரி சிலுவையில் போராடி என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவருடைய கையெழுத்தை என்ன பண்ணிட்டாராம், மாற்றி விட்டாராம். கட்டளைகளால் நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை யார் கையெழுத்தது? பிதாவுடைய கையெழுத்து. நியாயப்பிரமாணம் முழுசா என்ன யார் எழுதி கொடுத்தது? பிதாவுடைய கையெழுத்து. கட்டளைகளால் நமக்கு எதிரடையாக இருந்தவைகளை கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒரு போராட்டமாய் போராடி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரா, குலைத்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து என்ன போட்டிருக்கீங்கன்னா, யாக்கோபு சிவப்பான கூளை கொடுத்து என்ன பண்ணானா, சேஷ்டபுத்திர பாகத்தை நாசுக்கா என்ன பண்ணானா, பறிச்சிட்டானா. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, சிவப்பான இரத்தத்தை சிந்தி ஆதாம் பறிகொடுத்த சகல அதிகாரத்தையும் சகல ஆளுமையும் ஆசீர்வாதங்களையும் உரிந்து கொண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இறுதியா ஒன்று சொல்லலாம், யாக்கோபு ஒரு நல்ல மேய்ப்பன், கரெக்டா? ஏசா ஆடை பார்த்தா ரோஸ்டா பார்ப்பார், அப்படித்தானே? ஆடை பார்த்தா என்ன பண்ணுவார், எப்படா வறுக்கலாம், சுக்காவை போடுவோமா அப்படின்னு பார்ப்பார். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுவார்னா, இது எப்படி வளர்த்து இது எப்படி பெருக்குவது, நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆயினும் யாக்கோபு தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கவில்லை. இயேசுவோ நல்ல மேய்ப்பனாக தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் அவரை பிரதான மேய்ப்பன் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு யாக்கோபோட பெரியவரா இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இந்த வழக்கு இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும். என்ன, எப்படி போகலாம்? அதாவது யாக்கோபு என்ன கொடுத்தார் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். யாக்கோபு என்ன கொடுத்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா,
யோசேப்புக்கு கொடுத்ததே ஒரு கணக்கா வச்சோம்னா, முதலாவது ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்தார். ஆமாவா? ஸோ அது உண்மையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அப்படிதானே? பார்க்குறவங்களுக்கு, என்னப்பா ரூபன் அந்த பச்சை கலரில் சட்டை போடுகிறது யாருப்பா, தூரமாக தெரியலையே, அது யாரப்பா, கிட்ட வந்த நீ ரூபன் தானா, அங்கே நின்று தெரில, ஆனால் தூரமாக நின்னா கூட பலவர்ண அங்கி போட்டுன்னா யாரு தான் அது? யோசேப்பு தான். அடையாளப்படுத்துகிற ஒரு மனிதர்களுக்கு அடையாளப்படுத்துகிற ஒன்றைத்தான் யாக்கோபு செய்து கொடுத்தான். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருக்கும் தம்மையே தரிக்க கொடுத்துட்டாரா. அல்லேலூயா. கிறிஸ்துவையே நாம் தரித்திருக்கிறபடினாலே நம்ம எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பிதாவுக்கே தெரியுதா நம்மளை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பிதாவுக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. மனிதர்களுக்கு நம்மளை தெரியலன்னா பிரச்சனை இல்லை. மனிதர்கள் நம்மளை பக்கத்தில் வந்து கூட பார்க்காம போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவர் உங்களுக்கு அடையாளமாக மாறினதுனால தூரத்தில் இருந்து கூட உங்களை என்ன செய்தான் நல்லா தெரியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 48:22 இதெல்லாம் நம்ம முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். ஒரு நிலத்தை கொடுத்தார் இல்லையா? நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? யோசேப்பு தயவில் யாக்கோபு இருக்கிறானா, அல்லது யாக்கோபின் தயவில் யோசேப்பு இருக்கிறானா? யோசேப்பு தயவில் தான். கரெக்டு தானே? உனக்கு பஞ்சம், இன்னும் விட்டால் 10 மாதத்தில் செத்தே போயிடுவேன். அப்படி இருக்க இடத்துல வண்டிகள் வந்து அங்கிருந்து உன்னை என்ன பண்ணியிருக்கு, கொண்டுருச்சு. அப்படி தானே? இப்போ ஆதரவே யாரு தான்? யோசேப்பு தான். ஆனால் நல்லா கவனிங்க, இவ்வளவு திரளான நன்மைகள், ஆளுமையும் அதிகாரமும் யோசேப்பின் வசமாக இருக்கிற போதிலும் யாக்கோபு செய்த இந்த ஒரே ஒரு செயலால தான் ஒரு பெரிய வித்தியாசம் யோசேப்புக்கு ஏற்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ சாப்பாடு நிறையா யோசேப்பிட்ட இருக்கு இல்லையா? தானியம் களஞ்சியமே அவர்கிட்ட தானே அங்கே இருக்குது, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. வண்டி வேணுமா வண்டி, எல்லாம் பென்ஸு எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த தகப்பன் வழியாக வருகிற ஒரே ஒரு நன்மை, ஏன் இந்த நன்மையை கொடுத்தார் அப்படின்னா, சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான சுதந்திர வீதம். இப்போ வந்து ஏக்கர் கணக்கில் யோசேப்புக்கு எல்லாம் இருக்குது, சொத்தெல்லாம் யாருக்கு இருக்குது? யோசேப்புக்கு கோஷேன் என்கின்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை யோசேப்புக்கு சுதந்திரமாக இருக்கிறதா. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்ற பிறகும் அவன் வாழ்க்கையில நடக்காத சில மாற்றங்களை யோசேப்பு சும்மா கொடுக்கறது 5 சென்ட்டுக்கு என்ன செய்ய போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ யாக்கோபு கொடுத்த இந்த சின்ன சுதந்திரம் அது என்ன பண்ணிருச்சுன்னா, யோசேப்புடைய ஆர்டரை மாத்திருச்சு. சேஷ்ட புத்திரனாக யார் தான் இருக்க வேண்டும்? முதல் பிறந்தவர் தான் இருக்க வேண்டும். ஆனால் ஆதியாகமம் 49 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, ரூபனே நீ தண்ணீரை போல தழும்பினாய், தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய். எனவே அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்யல, போகல. இன்னும் சொல்ல போனா, அப்பா உண்மையில என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வாதத்துக்கு பதில ஒரு பேக்கேஜை தூக்கி, சாபத்தின் பேக்கேஜ் தூக்கி போட்டு போயிட்டார். அப்படிதானே? நீ மேன்மை அடைய மாட்டாய். எப்படி இருக்கும் பாருங்க. முத நிற்கிறான் வரிசையா, எல்லா பையன் நிற்கிறாங்க. மூத்த மகனா நிற்கிறாரு, எதிர்பார்ப்போட போயிருக்கிறாரு. அப்பா சாகருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. அது சொல்லி தானே கூப்பிட்டாரு இல்லையா? வரும் காரியத்தை உங்களுக்கு என்ன செய்றேன் அறிவிக்கிறேன்னு சொல்லி தான் அப்பா கூப்பிட்டுக்கிறாரு. அப்பா ஆசீர்வதிப்பாருன்னு போய் பச்சை பிள்ளையா நிற்கிறான். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிக்கு பதில சாபத்தை தூக்கி போட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, அந்த சாபத்தை கூட மோசே என்னும் தேவ மனிதர் வந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமா மாத்திட்டான். அல்லேலூயா. ஆமென். அவன் ஒரே வார்த்தையை முடிச்சுட்டான், ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் மாத்திரு வர்றது வேற விஷயம். நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல பிறந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டிய ஏன் இந்த விஷயத்தை ஏன் வச்சிருந்தாங்க? முற்பிதாக்கள் ஏன் இப்படி வச்சிருந்தாங்க? இது ஏன் தேவன் வைக்க சொன்னார்? இங்கே யாராவது முதல் பிள்ளைங்க இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் தாங்க மூத்த மகன் மூத்த பொண்ணு, அப்படி யார் இருக்கீங்களா? கை உயர்த்துங்க, சும்மா உயர்த்துங்க. இருக்கிறீங்க, பரவாயில்ல.
நீங்கள் மூத்ததாக பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த அப்பா அடுத்த அம்மா இல்லையா? கரெக்டா? உங்களுக்கு பின்னாடி வந்திருக்காங்களே உங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நல்லா வேலை வாங்குவாங்க. கரெக்டா? அப்படி தானே? நீங்கள் அந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க அது உங்கள் கடமை அப்படி சொல்லுவாங்களா? இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அப்பா இந்த மூத்தவனுக்கு தான் என்ன இருக்கும், நிறைய பொறுப்பெல்லாம் இருக்கும். இவன் தான் அவ்வளோ பேர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும். அவன் கல்யாணம் பண்ணாத வரைக்கும் இவன் கல்யாணம் பண்ணாமலே உட்காந்துருப்பான். இப்படிலாம் நிறையா இருக்குன்ட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் 2 பங்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அல்லேலூயா. இது தேவனுடைய நீதி. இப்போ அதெல்லாம் யாரும் செய்கிறதில்ல, அது வேற விஷயம். உங்கள்கிட்ட மூத்தவங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதையும் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்பா அம்மா சொத்து எங்களுக்கு பத்தலை அண்ணே, உங்கள்கிட்ட இருக்கிறதையும் என்ன பண்ணுங்க எங்களுக்கு பார்த்து பிரித்து கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்தில் வேத நீதியில் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரூபன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரூபன் தகுதி இழந்துட்டான், மூத்தவன் தகுதி இழந்துடுறான். ஆனால் இந்த யோசேப்பு அவன் பின்னாடி தான் பிறந்தவன். ஆனால் அவன் பிந்தி பிறந்தும் அந்த மொத்த குடும்பத்தை அவன் ஆதரித்தபடினாலே தகப்பன் நினைக்கிறான், நான் இதை மட்டும் செய்யலைனா நான் அவனுக்கு நீதி செய்யலை. அவனுக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் அந்த பர்த் ரைட் அப்படின்ற அந்த சிறப்பான சுதந்திர வீதத்தை நான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி நான் அவனுக்கு ஒன்று என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, சேஷ்ட புத்திரமாக சுதந்திர வீதம் யாருக்கு போயிருச்சு? அதுக்கு வசனம் இருக்கா? எங்கேயாவது இருந்துட்டு போது பார்த்தா நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கறதே இல்லை. 1 நாளாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யூதா தன் சகோதரர்களே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யோசேப்புடையதாயிற்று. அல்லேலூயா, ஆமென். யோசேப்பு சேஷ்டபுத்திரன் அப்படின்னு போடலை. யோசேப்பு சேஷ்டபுத்திர யோசேப்புடையதாயிற்று. அல்லேலூயா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ யாக்கோபு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அதனால பிந்தி பிறந்தவன் முந்திட்டான். அப்படிதானே? ஆனாலும் யாக்கோபோட இயேசு பெரியவர். அப்படிதானே? எப்படி? யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள்ல ஒருத்தரை மட்டும் முந்த வச்சாருங்க. ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிந்தினவராகிய நம்மை, புறஜாதியராகிய நம்மை முந்துபடி செய்தார். ஹல்லேலூயா. பிந்தினோரை முந்துபடி செய்ய அவர் பிந்தின ஆதாமை வெளிப்பட்டு உங்களை எல்லாம் முந்துபடி செய்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ இயேசு பெரியவரா இல்லையா? பக்கத்து சொல்லுங்க, சத்தம் போடக்கூடாது, இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு கிணறை கொடுத்தாரு. அப்படிதானே? அது அவருடையது கிடையாது, அது வேற விஷயம். நான் தான் சொன்னேன், அது என்னது? ஆபிரகாமுடையது தான். அது ஆபிரகாமுடையது. ஈசாக்கு திரும்ப எடுத்தது. அது இப்போ யார் வசமா இருக்கு? இப்போ யாக்கோபு. இந்த அம்மா சொல்றா, அவர் கிணறு கொடுத்திருக்காரே, இதில் யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் குடித்ததுண்டே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த தண்ணி எங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிறா. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ இந்த கிணறு உண்மைதான், தண்ணி கிடைக்குதான். ஆனால் எப்போ தண்ணி கிடைக்குதான்? எப்போ கிடைக்குதுன்னா முதல்ல யாக்கோப் குடிச்சிருவாராம், அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைங்களாம் குடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஒட்டகம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, ஓரமாக நில்லுங்க. ஒட்டகம் குடிச்சிட்டு, அப்புறம் கழுதையெல்லாம் குடிச்சிட்டு, குதிரையெல்லாம் குடிச்சிட்டு, இந்த 2-3 நாயும் இருக்கு பாரு, அதையும் சேர்த்து குடிக்கணும். வெயிட் பண்ணு. அந்த மிருகஜீவங்களாம் குடித்த பிறகு அப்புறமேட்டு பண்ணுவாங்களாம், இப்போ கிணறு திறந்துருக்கு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, குடிங்க. ஸோ நல்லா கவனிங்க, she was only given the access to take the water, to draw the water, fetch water. வெறும் போகிறது, தண்ணியை மட்டும் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு சத்தம் காட்டாமல் போயிடணும். இப்படி தான் இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே ஓனர்ஷிப்னு ஒன்றுமே இல்லை. அவள் உரிமை பாராட்டும்படிக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அவளுக்கு தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த கிணற்றில் உள்ள எழுத்துக்கள்லாம் அவளை சேர்ந்த எழுத்துக்கள் கிடையாது. அப்படிதானே?
அதுல என்ன எழுதியிருக்கு உள்ள கிணறுல? யாருக்கு உரியதுன்னு சொன்னேன் நான். இந்த கிணறு யாருக்கு உரியது? ஆபிரகாமுக்கு உரியது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆபிரகாமுக்கு உரியது. அந்த உரிமையில புறஜாதியா இருந்த அவளுக்கு பங்கு கிடையாது. ஆனா அவளுக்கு என்ன மட்டும்தான் பங்கு? தண்ணி மட்டும்தான் பங்கு. கிணற்றுக்குள்ளே கல்வெட்டிலே எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரு பெரிய சுதந்திர வீதத்தை பற்றி பேசுகிறது. அதற்கு அவளுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கு? ஆபிரகாமின் கிணறு. இந்த இடமெல்லாம், இந்த எல்லாம், அந்த எழுத்து எல்லாம் யாருக்குள்ளது? தண்ணி உனக்குள்ளது. எழுத்தும் எழுத்து நிமித்தமாய் வருகிற நன்மைகள் அத்தனையும் எங்களுக்குரியது, ஆபிரகாமுக்குள்ள. அப்படித்தானே? இவர் எப்படி யாக்கோபிலும் பெரியவர்? இவர் என்ன பண்ணாருன்னா, ஏமா வாமா நல்லா உத்து பாரு. உத்து பார்த்தா பேரே நம்ம பேர் இருக்குங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் அது. ஆனா கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் புறஜாதியாரா இருக்கிற நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாருன்னா, தண்ணி மட்டும் இல்லம்மா, அதில் இருக்கிற எழுத்துக்கும் நீ உரிமை கோர வேண்டும். Everything that is documented, but now it is in your name. உன்னுடைய பேருக்கு அது சகலமும் திருத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இயேசு பெரியவரா இல்லையா? பியாண்ட் டவுட், சந்தேகமே கிடையாது. இயேசு உண்மையிலேயே. ஹல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம இந்த இதுக்கு வருவோம். ஓகே, 6வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. இதுதான் நம்மளுடைய தலைப்பே. அப்படிதானே? சரி, அப்புறம் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். இப்ப நல்லா யோசிங்க. இப்போ அவர் கேட்டிருக்கிறார், அப்படிதானே? தாகத்துக்கு தா. ஆண்டவர் எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அவருடைய எண்ணம் உங்களுக்கு ஏதோ ஒன்றை அளவே இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்ப பாருங்க, இருக்கிற தண்ணி எதுக்குள்ள இருந்துச்சு? தண்ணி எதுல இருந்துச்சு? கிணத்துக்குள்ள இருந்துச்சு. இந்த அம்மா கிணத்துல இருக்கிற அவ்வளவு தண்ணியுமா எடுக்க வந்திருக்கு? எவ்வளவுதான் எடுக்க வந்திருக்கு? அதால முடிஞ்சது. கரெக்டா? கிணறுல நிறைய இருக்கு. ஆனா அந்த அம்மாவால் எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் தான் எடுக்க அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. இப்ப இவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தான். குடத்தை மூலமா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நிறைய இருக்குல இருந்து நீ கொஞ்சம் எடுத்திருக்கிறியே, அந்த கொஞ்சத்திலிருந்து கொஞ்சம் எனக்கு தா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல்ல தண்ணி சொல்லுங்க, ஆண்டவருக்கு தாராளமா கொடுங்க. ஆமென். ஏன்னா இவரு அளந்து பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. அசரம் என்ன போட்டுன்னா, தண்ணீர் மொள்ள வந்தாள். அப்படிதானே? ஆமாவா? இருக்கா? மெல்ல வந்தாள் இருக்கா? மொள்ள வந்தாள் இருக்கா? தண்ணீர் மொள்ள வந்தாள். சரி, மெல்ல மெல்ல வந்தாள், மொள்ள வந்தாள். சரியா? சமாரிய ஸ்திரீ மெல்ல மெல்ல வந்து மொள்ள வந்தாள். அவர் முண்டவையில் இருந்து கொஞ்சம் கேட்கிறார். காரணம், இவருடைய இருதயம் அவளுக்கு மொத்தமாய் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற விதமெல்லாம் பாருங்களேன். அவர் சிலுவையில கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் சிந்தினார்னா இருக்கு இல்லைங்க. எப்படி கொடுத்திருக்கிறாரு? மொத்தமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் பிளான் பண்ணதே என்ன தெரியுமா? He wanted to give himself fully. தம்மை மொத்தமாய் கொடுக்கும்படி கேட்கிறார். எப்பெல்லாம் எந்த சூழ்நிலையெல்லாம் உங்ககிட்ட ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கேட்கிறாரோ, ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கு அமுடியுமே என்ன செய்ய மாட்டாரு. பையை வச்சிருக்க படக்குன்னு பிடிங்கிட்டு ஓடுற தேவன் அல்ல. அவர் கொஞ்சம் தான் கேட்கிறாருன்னா அவருடைய இருதயம் என்ன தெரியுமா? உனக்கு நிறைவாக தர வேண்டும் இருக்கிறது. அதனால் அவள் சொன்னாள், பாத்திரம் இல்லையே. அல்லேலூயா. இதையும் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மெல்லாம் பாத்திரத்தை வச்சுதான் யோசிக்கிறோம், எடுக்கிறோம். அப்படிதானே? அது ஒரு அளவு. ஆனா இவர் அளவில்லாமல் கொடுப்பவர். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்படிதானே? தேவனுடைய ஆவியை அளவில்லாமல். எந்த வசனம் சிஸ்டர்?
34 யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவே இல்லாமல் பெற்றிருக்கிறவர் எப்படி அளந்து கொடுக்க முடியும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த வகையில பெறுகிறீங்களோ அந்த வகையில தான் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் அளவே இல்லாமல் பெற்றிருக்கிறபடினாலே அளவே இல்லாமல் கொடுக்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ பாத்திரம் இல்லை, ஆனால் ஜீவத்த நீரை தர்றேன்னு என்ன பண்ணுறாரு? வாக்கு பண்ணுறார். பாத்திரமே கிடையாது, பாத்திரமே இல்லை. பக்கத்தில் பாருங்க, பாத்திரமே இல்லை ஆனால் கொடுத்துருவாரு. அளவில்லாமல் கொடுப்பார். அதையும் சேர்த்து சொல்லுங்க, அளவில்லாமல் கொடுப்பார். படகே கிடையாது ஆனால் கடல் மேலே நடப்பாரா? படகே கிடையாது ஆனால் என்ன செய்வார்? கடல் மேலே. நீங்கள் சிக்கி இருக்கிற சிக்கல் எப்படினாலும் சரி, யாருமே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. புயல் அடிக்குது, இன்னொருத்தன் படகு எடுத்து வர முடியாது, அப்படிதானே? ஓமான் தேசத்தில் 2007 கோனு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பயங்கரமான புயல் காற்று, பயங்கரமான காற்று வந்துச்சு, பயங்கரமான அழிவு வந்துச்சு. யாரையுமே காப்பாற்றலை. கேட்டால் என்ன சொல்கிறான்னா, இதில் ஹெலிகாப்டர் என்ன செய்யாது, ஹெலிகாப்டர் போகாது சார், நீங்கள் வேற. அப்புறம் எங்களை காப்பாற்ற யார் வருவா? இல்லையா? ஸோ கடல்ல நடுக்கடல்ல சிக்கி தவித்த நேரத்தில், படகுகள் போகக்கூடாத போக முடியாத நேரத்திலே ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு படகே தேவையில்லப்பா, நான் ரெஸ்கியூ பண்றதுக்கு நானே போதுன்னு என்ன பண்ணாரு? கடலிலே நடந்து வந்தார். ஹல்லேலூயா. இவர் பாத்திரம் இல்லாமல் ஜீவ தண்ணீரை அளவில்லாமல் கொடுப்பவர், படகே இல்லாமல் கடலிலே நடந்து வந்து காப்பாற்றுகிறவர், அப்படிதானே? பணமே இல்லாமல் வரி செலுத்துகிறவர். ஆமாவா? அவருக்கு பணம்லாம் இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டாரு? வரி செலுத்திட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ பணமே இல்லாமல் வரி செலுத்துபவர் உங்கள் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக சந்திப்பார். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கேன், படிப்பே இல்லாமல் ஞானிகளின் ஞானத்தை அவமாக்குகிறவர். கரெக்டா? அவர்கிட்ட கேள்வி கேட்டு யாரால ஜெயிக்க முடிஞ்சா? ஆனால் அவர் கல்லாதவர், அப்படிதானே? அவர் படிக்காதவர், அவர் படிக்கலை, ஆனால் அவர் பேதைகளை ஞானியாக்குகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, ரைட். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல், அப்படிதானே? போன வாரம் ஆராதனையின் பொழுது நான் சொன்னேன், பிதாவாகிய தேவன் குமாரனோடும் கிறிஸ்துவோடும் ஒரு உரையாடலை செய்தார், ஒரு கான்வர்சேஷன். அப்படி பேசிக்கிட்டாங்களாம். பொடி நடையா அப்படி நடந்து பரலோகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அப்படி பொடி நடையா நடந்து என்ன பண்ணாங்களாம், நமது சாயலின் படியும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமா அப்படின்ன உடனே என்ன ஆயிடுச்சு? கரெக்டா? ஆமாவா? உரையாடலில் விளைந்தவர்கள் தான் நம்ம. பிரைஸ் காட். உங்களுடைய என்னுடைய ஆவியின் மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவனுடைய உரையாடலில் உருவெடுத்தவன், அப்படிதானே? ஆமாவா? அதனால தான் நம்ம தேவனோட நிறைய பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க நம்மகிட்ட நிறையா பேசணும்னு என்ன பண்ணுறோம்? பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலைக்கு போயிட்டு அவர் வாட்டில் டயர்டாக வருவார், களைப்படுத்து வந்து உட்காருவார். இந்த அம்மா பூரா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு மொத்தத்தையும் சேர்த்து 14,000 வார்த்தை பேசலாமா. ஒரு ஸ்திரீ ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாமா, அவங்க டிசைன் 14,000 வார்த்தையை பேசலாமா. அதாவது இந்த 14,000 வார்த்தை என்பது பேசுவது கேட்பது எல்லாத்தையும் உள்ளடக்கினது. சரியா? நான் சொல்லலை, இப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க உலகத்தில். ஆனால் ஒரு ஆம்பளை, ஒரு மேன் என்ன செய்ய முடியும்னா, மொத்தத்துக்கு 7,000 வார்த்தை தான் என்ன செய்ய முடியுமா? கேட்கவும் பேசவும் எல்லாம் சேர்த்து. பிரைஸ் தி லார்ட். பார்த்துருக்கீங்களா? ஃபோன் வரும் வீட்டில், அவர் ஃபோன் எடுப்பார் அப்படி டக்குன்னு, சொல்லுங்க, அப்படி சரி சரி அப்படின்னு வச்சு இந்த வைக்கிறதுக்குள்ள அந்த அம்மா என்ன செய்யும் தெரியுமா? யாரு அப்படிதானே? அது கேட்காம அந்த அம்மாவுக்கு இருக்க முடியாது. யாரு? நம்ம உடனே சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, கிங்ஸ்லி பிரதர் கால் பண்ணாரு, அவ்வளோதான். என்ன சொன்னார்? அடுத்து இவர் என்ன சொல்லுவார்? ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போன் இருக்காரு, அவ்வளோதான். அவ்வளோதான், முடிச்சோம். அதுக்கப்புறம் மனுஷன் மேன் நினைச்ச மாட்டான், பேச. ஆனால் அவங்க 2 நிமிஷம் பேசுனீங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? முதல்ல நான் ஹலோ என்று சொன்னேன், அங்கிட்டு அவரும் ஹலோ என்று சொன்னார், அப்புறம் நான் பிரைஸ் லார்ட்னு சொன்னேன், அவரும் பிரைஸ் லார்ட் சொன்னார்னு வரிக்கு வரி என்ன வேணும் அவங்களுக்கு? டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அதுதான் எதிர்பார்ப்பாங்க.
ஆனா பாவம் இந்த பிறவிக்கு 7000 வார்த்தை தானே, என்ன பண்றது? அதனால அதுக்கு மேல முடியாது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆயுதம் என்ன பண்றதுன்னா டமால்னு படுத்து வைக்கிறது. அதான் சகோதரிமாருக்கு என்ன ஆயிடும்னா, அந்த 14ல் பாதி தான் கொட்டியிருப்பாங்க, மித்ததெல்லாம் சேர்ந்து 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 ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு கிளம்புற நேரமாக வெடிச்சிடும் அப்படியே. அப்புறம் 9:15 வந்து சேருக்கு பதில் என்ன பண்ணுறது, 9:40 வந்துட்டு பின்னாடி எங்கேயாவது ஓரமாக உட்காந்து ஒளிஞ்சிட்டு போகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உரையாடல் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன எதிர்பார்க்க தெரியுமா? உரையாடல். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த பிரதர் அந்த சகோதரர் நீங்கள் சொல்கிறீங்களா அவர் நல்லவர் நினைக்காதீங்க. இல்லைம்மா உங்கள் வீட்டுக்காரர் தானே? ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் தான். என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுவார் தெரியுமா? இப்போ பாஸ்டர் நீங்கள் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க பாஸ்டர், நான் ஹாஸ்டலில் இருப்பேன் பாஸ்டர், ஒரு நாளைக்கு 30 தடவை கால் பண்ணுவார் பாஸ்டர். நான் சாப்பிட்டுட்டுவேன்னு சொல்லியிருப்பேன், திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, என்ன பண்ணுறேன்னு கேட்டிருப்பார் பாஸ்டர். இப்போ பாருங்க பாஸ்டர் ஒரே வீட்டில் இருக்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார். ஏமா கேட்கணும்? ஒரு பக்கத்தானே இருக்கிறார் அவர். சாப்பிட்டாரா, டீ சாப்பிட்டு இல்லைன்னா அவர் நல்லா தெரியுமில்ல, அது வேற ஒரு ஃபோனை போட்டு கேட்கணுமா? அல்லேலூயா. அப்போ நேசம் என்ன எதிர்பார்க்குதுன்னா வார்த்தைகளை எதிர்பார்க்குது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது இயல்பு. மனுஷனை அவர் படைக்கும் போதே ஒரு உரையாடலில் இருந்து அவன் உயிர் பெற்று வந்தவன் தான் யாரு? ஆவியின் மனிதன். அதனாலதான் தேவனோட நம்ம நிறைய பேசணும். இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய இந்த உரையாடல், இந்த ஸ்திரீனிடத்தில் நிகழ்த்தின இந்த உரையாடல் என்னெல்லாம் செஞ்சிச்சுன்னா உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உண்மையான மாற்றம். பிரைஸ் தி லார்ட். நீ இயேசுவோடு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உண்மையான மாற்றம் வந்துடும், நிச்சயமா வந்துடும். அல்லேலூயா. அவள் இயேசுவை அறியவில்லை, ஆனால் இயேசு அவளோடு பேச துவங்கினார். அவளும் பேசினாள். அவள் முதலாவது அவள் உள்ளான மாற்றம் பெற்றாள். இரண்டாவது என்ன வந்துச்சுன்னா உண்மையான தொழுகை வந்தது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பிதாவை தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னார் ஆவியோடும் உண்மையோடும். ஒரு உண்மையான தொழுகை, உள்ளான மாற்றம், உண்மையான தொழுகை. அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே ஒரு பேரு. அல்லேலூயா. கிணற்றுக்கு வரும்போது வேற ஒரு சாட்சி, கர்த்தரோடு உரையாடி திரும்பி போகும்போது வேற ஒரு சாட்சி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஊரு மாறல, பேரு மாறிடுச்சு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இப்போ நம்ம வேகமா அந்த 4 காரியங்களை பார்த்து, ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, பட் அது இன்னைக்கு வேணாம்னு நினைக்கிறேன். 4 காரியங்களை சொல்றேன் தீர்க்க தரிசனமாக. ஏன்னா இந்த இரவு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம்? 6ஆம் மணியிலே அற்புதம். சிலவற்றை முடித்து சிலவற்றை துவங்கும்படிக்கு இயேசு இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில சில கணக்குகளை தீர்த்து சில புதிய அத்தியாயங்களை இன்றைக்கு அவர் துவக்கும்படி விரும்புகிறார். God wants to open a new chapter in your life. He wants to close down every account, everything about your past. உங்கள் கடந்த காலத்தை குறித்த சகல கணக்குகளையும் இன்றைக்கு முடித்து ஒரு புதிய மகிமையான எதிர்காலத்துக்கு நேரான ஒரு அத்தியாயத்தை அவர் துவங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4 காரியங்களை சொல்றேன். 6வது வசனத்தின்படி. 6வது வசனத்தை வாசிங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அதான் நம்ம தலைப்பு. முதலாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முந்திக் கொண்ட இயேசு. அப்படிதானே? ஆமாவா? அவ வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாரா இல்லையா? யார் முதல்ல வந்தா? இயேசு. நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்க இல்லையா, ஒரு சூழ்நிலைக்கு வரீங்க இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிச்சுவேஷன். அப்படிதானே? அற்புதத்தை நிகழ்த்தும் ஒரு இடம். அந்த இடத்திற்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி இயேசு முந்திக் கொள்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்களாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இயேசு இங்கே வந்து விட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முந்தும்படி செய்ய, ஏன்னா நீங்க பல விஷயத்துல பின்தங்கிட்டீங்க, உங்களை முந்த செய்யும்படிக்கு அவர் முந்தி வந்து விடுகிறார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அப்போ முந்திக்கொண்ட ஆண்டவர், அதான் முதல் பாயிண்ட். முந்திக்கொண்ட ஆண்டவர். கரெக்டா? ரெண்டாவது நம்பர் டூ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஏன்னா அடுத்து வந்து அங்கே வசனம் என்ன போட்டுக்குன்னா, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்குன்னா, யாக்கோபு தன் குமாரனாகிய கொடுத்த நிலம், அப்படிதானே? ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இது என்ன பண்ணுச்சுன்னா அவனை முந்த வச்சிருச்சு இல்லையா? ஸோ நான் ரெண்டாவது பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, முந்திக்கொண்ட ஆசீர்வாதம். முதலாவது முந்திக்கொண்ட ஆண்டவர், ரெண்டாவது முந்திக்கொண்ட ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களுடையதான் மாறுது. Your blessing is going to overtake you and it is going to own you. Hallelujah. Praise the Lord. Amen. மூணாவது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 35வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:35. வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். முதலாவது முந்திக்கொண்ட ஆண்டவர், இரண்டாவது முந்திக்கொண்ட ஆசீர்வாதம், மூன்றாவது முந்திக்கொண்ட அறுவடை. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் அறுப்பின் காலம் இயற்கையா இப்பதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டி ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நான் உன்னுடைய அறுவடையை முந்தியே உனக்கு என்ன செய்றேன், தருகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாலாவதாக 51 மற்றும் 52. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். ஆமென். சோ நாலாவது முந்திக்கொண்ட அற்புதம். ஆமென். கரெக்டா? ஆமாவா? அவன் வீட்டுக்கு போல, அதுக்கு முன்னாடி அற்புதம் என்ன பண்ணிருச்சு? வார்த்தை போய் என்ன பண்ணிருச்சுன்னா அற்புதத்தையே முந்த வைத்து விட்டது. நான் விசுவாசிக்கிற இந்த 4 காரியங்கள் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறாரு. முந்திக்கொண்ட ஆண்டவர், முந்திக்கொண்ட ஆசீர்வாதம், முந்திக்கொண்ட அறுவடை, முந்திக்கொண்ட அற்புதம். பிரைஸ் காட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்களை முந்த செய்ய போகிறது. கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒண்ணு என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் சொல்றாரு. நான் எடுத்தோடனே சொன்னேன், வந்து குடத்தை சுமந்து கொண்டு வந்த இந்த ஸ்திரீ, குடத்தை சுமந்து கிணறு வரை வந்த ஸ்திரீ, குமாரனை சுமந்து கப்பர்நகோமிலிருந்து வந்த அந்த மனிதன். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, வாட் இஸ் த பர்டன் தட் யூ ஆர் கேரிங்? நீ சுமந்து கொண்டிருக்கிற பாரம் என்ன? ஒருவேளை ஒரு தேவை சம்பந்தப்பட்ட ஒரு குடம் என்பது ஒரு தேவைக்கான ஒரு விஷயம், ஒரு தேவை சம்பந்தப்பட்ட ஒரு பாரம். குமாரன் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், உறவினன் அல்லது உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள், அவர்களை குறித்த ஒரு பாரம். Whatever burden that you are carrying, I want to tell you, the Lord is going to sustain you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த இரவு நேரத்தில் இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. எல்லாரும் நிக்கணும்னு அவசியம் இல்லை. Genuinely, if you really you are carrying a burden, if you are burdened about something, ஏதோ ஒரு காரியம் நான் சுமந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த உரையாடலுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, யோவான் 4:28, அவள் அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போனாள். நீ சுமக்கிற அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த பாரம், அவைகளை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே பாரமான சிலுவையை, பாரத்திலும் அதிக பாரமான பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்த ஒருவர் உங்கள் பாரத்தை இன்றைக்கு மாற்றுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தேவனே,
ஆண்டவரை நின்று கொண்டு கருடைய பாரங்கள் என்னவென்று நீரே அறிவீரப்பா. மனபாரங்களை நீரே அறிவீர். பிள்ளைகளை குறித்த பாரமா இருக்கலாம், ஒரு தேவை குறித்த ஒரு பாரமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரமா இருக்கலாம். Whatever burden that they are carrying, Lord, I pray as your word says, cast your burden unto the Lord and he will sustain you. I pray, ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று எழுதியிருக்கிறதப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வலது கரத்தை மட்டும் அப்படியே உயர்த்தி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஹalleluya, whatever burden that I'm carrying, Lord, I pray may your anointing break that yoke. அந்த நுகத்தை உமது அபிஷேகம் முறித்து போடுவதாக ஆண்டவரே. ஓ ரமஷந்தலியா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஆமென். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்னொரு முறை சொல்லுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஒரே ஒரு ஸ்திரீதான், ஆனால் தேடி வந்தார். அவரோடு இருந்த சீஷர்கள் ஊருக்குள்ளே போஜனங்களை கொள்ளும்படி போனார்கள். ஆனால் அவளோ அதே ஊருக்குள்ளே போஜனம் கொடுக்கும்படி போனாள். இயேசு என்னும் போஜனம், ஹல்லேலூயா, இயேசு என்னும் ஜீவ தண்ணீர். பரலோக தேவனே, ஆண்டவரே, நீர் வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்கிற தேவன். இவ்வளவு ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பாரம் உண்டு, அதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் நீர் அவைகளை சுமந்து விட்டீர். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நிர்பந்தமான சூழ்நிலைகளை நான் தவிக்கிறேனே, நான் இருக்கும் இந்த இடத்திற்கு நான் நிர்பந்தத்தினாலே வந்திருக்கிறேன். நான் இதற்கென்று ஒரு முகாந்திரமும் செய்யவில்லை. அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிற தேவன். புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரி ஸ்திரீ தேடி வந்து அற்புதம் செய்தீர். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பாரத்தையும் மாற்றுங்க, ஒவ்வொரு பாரத்தையும் மாற்றுங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே.
நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீங்க மகிமைப்படும்படி, அவங்க நாம மகிமைப்படும்படி, ஆண்டவரே, ராஜாவின் மனுஷனுக்கு நீர் அனுப்பின வார்த்தை அவனை முந்தி சென்று அற்புதம் செய்தது போல இந்த இரவு நீர் அனுப்பி இருக்கிற வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளுக்குள் முந்தி சென்று அற்புதங்களை செய்வதாக. அதே நாளிகையிலே சுகம் பெற்றான் எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையும் வல்லமையும் அபிஷேகமும் வெளிப்பட்ட இதே நாளிகையிலே அவர்களுடைய எல்லைகளிலே அற்புதங்கள் நடப்பதாக. ஆசீர்வதியும் தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. இந்த வாரம் முழுவதிலும் உடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சபையை சேர்ந்த விசுவாசிகள், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. போக்கிலும் மரத்திலும் உடைய காவல் உண்டாயிருப்பதாக. தகப்பனே, உடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கொந்தளிக்கும் தீமைகளை இயேசுவின் நாமத்தில் அமர்த்தி போடுகிறோம், அடக்கி போடுகிறோம். தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.